இவரோட பேர் யோஷி ஷிரட்டோரி. அதாவது ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுல மிகப்பெரிய கில்லாடியாக இருந்திருக்காரு. ஜப்பானை சேர்ந்த இவரை 1930 ஒரு கொலைக்கேஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருந்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் ஜெயில் கைதிகளை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கேருந்து செட் ஆகாது, எப்படியாவது தப்பிச்சிடணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் குளிக்க போன இடத்துல எப்படியோ ஒரு மெட்டல் வேறு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்துட்டு அந்த ஜெயிலில் இருக்க வார்டன்லாம் எப்போ தூங்குறாங்க, எப்போ ரவுண்ட்ஸ் வராங்க எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுட்டு, நல்லா அவங்க தூங்குற டயத்தில் அந்த மெட்டல் வயரை வச்சு அந்த பூட்டை திறந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனால் ஒரு 3 நாளே அவரை மறுபடியும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் இவரை மட்டும் ஒரு தனி செல்லில் போட்டு அடைச்சிடுறாங்க. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட் டயத்துலலாம் அந்த செவருக்கு மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்திருக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவத்தில் ஏற இப்போ ட்ரைனிங் எடுத்து இவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்பூனை வச்சு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட நட்டையெல்லாம் கலட்டிட்டு அது வழியாகவே எஸ்கேப் ஆகி அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆனால் மறுபடியும் இவரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செல்லில் கொண்டே போடுறாங்க. அந்த செல்லில் டோர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது சாப்பாடு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் கீழே கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கை விலங்கும் போட்டு விட்டாங்க, இவரால் எதுவும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜப்பான்லாம் சூப்பு தானே இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பு கொடுக்குறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சூப்பை இவரோட கை விலங்குலையும் அப்புறம் இந்த சாப்பாடு கொடுக்குறக்கா தள்ளுறாங்கல்ல இந்த டோரு, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி மாதக்கணக்கில் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால கொஞ்ச நாளையில் அந்த கைவிலங்கும் துருப்பிடிச்சி இதுவாகிடுது. அதுவும் உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு கொடுத்தாங்கல்ல ஒரு சின்னோண்டு கேப் வழியாக, அதுலேயும் சூப் ஊற்றிக்கிட்டே வந்ததுனால அதையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இவர் கஷ்டப்பட்டு இவர் கையை உடச்சிக்கிட்டு அந்த அதில் வழியாக வெளில வந்துடுறாரு. ஸோ அந்த ஜெயிலேருந்து அப்படியே தப்பிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் போலீஸை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இந்த வாட்டி அவரை தப்பிக்க விடான்னு சொல்லிட்டு நல்லா எப்போவுமே சர்வைலன்ஸில் இருக்க மாதிரி கார்ட்ஸ்லாம் போட்டுட்டாங்க. அடிக்கடி இவர் இருக்காரா அப்படின்னு போய் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஜெயிலேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறார் அப்படின்னா, இவர்கிட்ட அந்த சூப்புக்காக கொடுத்துருப்பாங்கல்ல பவுலு, அதை வச்சே ஒரு சுரங்க மாதிரி தோண்ட ஆரம்பிச்சிடறாரு. தோண்டி 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 இவர் பெட்டு கீழே கரெக்டாக வந்து தோண்ட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அப்போ அவங்க பார்க்கும்போது பெட்டு மட்டும் தெரியும், அது கீழே தோண்டி இருக்க வந்துட்டு அவங்க பெருசாக செக் பண்ணலை. அப்படியே தோண்டி தோண்டி அது வழியாகவும் எஸ்கேப் ஆகி வெளில போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கிட்ட அப்படியே வெளிலே தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவராகவே வந்து சரணடைச்சிட்டாரு. என்ன தட்டில் வந்து சரணடைஞ்சாருன்னு தெரில. ஓகே, எப்படி அவங்க மறுபடியும் பிடிச்சிருவாங்க, அதுக்கு நம்மளே போய் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரான்னு தெரில. இவர் அது வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு 20 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் இவரோட நல்ல நடத்தை காரணமாக ஒரு 14 வருஷத்தில் அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளில தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தப்பிச்சதெல்லாம் வச்சு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இவரை இப்போ இந்த இதை வச்சு ஒரு படமும் வேறு எடுத்திருக்காங்க. தலைவன் தப்பிக்கிறதெல்லாம் நல்லா தான் பிளான் போட்டிருக்கான். ஆனால் தப்பிச்சதுக்கப்புறம் எங்கே போய் சேஃபாக இருக்குங்கிறதெல்லாம் வந்துட்டு சொதப்பியிருக்கான். ஸோ அதனால தான் வந்துட்டு எல்லா வாட்டியும் அவனை பிடிச்சி மறுபடியும் உள்ளே போட்டிருக்கானுங்க.